இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து பின் டாஸ்கிங். இது ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பின் டாஸ்கிங்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் இந்த மாதிரி ஐக்கான் இருக்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 5.0க்கு மேலே இருந்துச்சுன்னா அதில் ஒரு பர்மிஷன் கொடுக்குற ஆப்ஷன் வந்து இது நம்ம எனேபிள் பண்ணணும். அதுக்கு பழைய வெர்ஷனான ஆண்ட்ராய்டுக்கு எல்லாமே இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். 5.0க்கு மேலே இருக்கிற டிவைஸுக்கு நம்ம ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். எனேபிள் ஆக்சஸ் ஹெல்ப் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணணுன்னு ஒரு மெசேஜ் வரும், ஓகேன்னு கொடுங்க. அது இன்னொரு பேஜுக்கு நம்மளோட ஃபோன் செட்டிங்ஸுக்கு போகும். அங்கே பின் டாஸ்கிங்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணால் அந்த மாதிரி கேட்கும், ஓகே கொடுங்க. அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சுது. இப்போ பேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். தென் பின்ஸ் இருக்கும், தென் ஸ்வைப் பேட் இருக்கும். அந்த ஸ்வைப் பேடுங்கிறத ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிங்கன்னா அந்த ஸ்வைப் ஆக்சஸ் வந்துடும். இதோட ஃபியூச்சர் என்னென்னா, ஏதோ 2 ஆப்புக்கு நடுவில் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு க்ரோமில் ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்ருக்கீங்க, ஒரு வெப்சைட்டில் ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்ருக்கீங்க. அதே சமயம் ஃப்ரெண்ட்கிட்ட சேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஃப்ரெண்ட்கிட்ட வந்து ரிப்ளை வர டைமுக்குள்ளே நீங்கள் இன்னொரு டைம் அந்த ஆர்டிக்கல் படிப்பீங்க. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா, இந்த ரீசெண்ட் ஐக்கானை டேப் பண்ணி நீங்களோட ஆர்டிக்கலை போய் கிளிக் பண்ணி மறுபடியும் படிப்பீங்க. தென் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட வந்து ரிப்ளை வந்த உடனே மெசேஜ் போய் மெசேஜை வந்து பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவீங்க. இதே பின் டாஸ்கிங் இருந்துச்சுன்னா இந்த 2 ஆப்புக்கு நடுவில் எப்படி ஸ்விட்ச் பண்ணலான்னா, லெஃப்ட் டாப் கார்னரில் ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா நீங்கள் கடைசியாக என்ன ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தீங்களோ அதுக்கு ஸ்விட்ச் ஆகும். தென் அதே மாதிரி மறுபடியும் அதே இடத்துல ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா கடைசி ஆப்புக்கு ஸ்விட்ச் ஆகும். ஸோ இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே சமயம் ஆர்டிக்கல் படிச்சுக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை சொன்னேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வேறு எந்த 2 ஆப்புக்கு நடுவுலையும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு லெஃப்ட் டாப் கார்னரில் ஸ்வைப் டவுன் பண்ணி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஹோம் பட்டனை யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆக்சுவலாக ஹோம் பட்டன் வந்து நான் அடிக்கடி கூகுள் நவ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணல. இப்போ நீங்கள் கூகுள் நவ் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா கூகுள் நவ் வரும். ஸோ அதுக்கு பதிலாக ஸ்விட்ச் பிட்வீன் த லாஸ்ட் டாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்விட்ச் டு லாஸ்ட் டாஸ்க்னு. அதை கிளிக் பண்ணி ஆல்வேஸ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் அடுத்த ஆப்பை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த ஹோம் பட்டனை ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா அடுத்த ஆப் ஸ்விட்ச் ஆகும். அதனால் ஸ்வைப் டவுன் பண்ணால் லாஸ்ட் 2 ஆப் மீடியம் ஸ்விட்ச் ஆகும்னு சொன்னேன். பட் அந்த லெஃப்ட் டாப் கார்னரில் எவ்வளோ ஏரியா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா பின் டாஸ்கிங் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஸ்வைப் பேடுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ அந்த லெஃப்ட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா மட்டும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொஞ்சம் டல் கலரில் தெரியுதா. ஸோ அந்த ஏரியாவில் மட்டும் ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா நீங்கள் கடைசி 2 ஆப் நடுவில் ஸ்விட்ச் ஆகும். இதோ இப்போ பாருங்கள், அந்த தெரியுதா, அந்த ஐக்கான் வருது. தென் இது வந்து ஃப்ரீ வெர்ஷனுங்கனால மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன் வந்து டிசேபிள்டாக இருக்குது. ஸோ இந்த பெய்டு வெர்ஷன் வாங்கிட்டிங்கன்னா அந்த இன்னும் நிறையா ஆப்ஷன் எனேபிள் பண்ணலாம். ஸோ அதோட பொசிஷன் லெஃப்ட்டில் இருக்கணுமா ரைட்டில் இருக்கணுமா, இது வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதை தவிர்த்து மித்த ஆப்பெல்லாம் வந்து செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷனில் மட்டும்தான் கிடைக்கும். இது வந்து ஸ்வைப் ஆக்ஷன் இவ்வளோ நேரம் பின் டாஸ்கிங்கில் பார்த்தோம். ஸோ அடுத்து பின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதிலே பின் டாஸ்கிங்கில். அது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ கடைசி 2 ஆப்புக்கு நடுவில் ஸ்விட்ச் பண்ணுறீங்க, அது இல்லாமல் ஒரு ஆப் வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது க்ரோம் இருக்குது, இப்போ க்ரோம் படிச்சுட்ருக்கேன். தென் அதை பின் பண்ணணும் அப்படின்னா ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா டேப் டு பின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப் மட்டும் பின் ஆகி உங்களுக்கு அந்த சைடில் ஐக்கான் மாதிரி இப்படி வரும். இந்த ஃபேஸ்புக் ஐக்கான் மாதிரி, இந்த சின்னதாக ஃபேஸ்புக் மெசஞ்சரில் வர ஐக்கான் மாதிரி சின்னதாக ஒரு க்ரோம் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை தவிர்த்து கடைசியாக வேறு என்ன 2 ஆப் யூஸ் பண்ணமோ அது 2க்கு நடுவில் இப்போ ஸ்விட்ச் ஆகும் அந்த ஸ்வைப் டவுன் பண்ணால். ஸோ இப்போ கடைசி 2 ஆப் வந்து மெசஞ்சரும் பின் டாஸ்கிங் ஆப்பும் யூஸ் பண்ணோம். ஸோ அது 2 வருது. தென் இப்போ அந்த க்ரோம் ஆர்டிக்கல் படிக்கணுன்னா அதை டேப் பண்ணுங்கள், அந்த க்ரோம் ஆர்டிக்கல் வரும். தென் இப்போ க்ரோம் ஆர்டிக்கல் படிச்சுட்ருக்கீங்க. தென் இப்போ கடைசி 2 ஆப் நடுவில் ஸ்விட்ச் பண்ணணுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அதுக்கு நடுவில் இருக்கிற ஆப் ஸ்விட்ச் ஆகும். தென் அந்த க்ரோம் ஆர்டிக்கல் வந்து மறுபடியும் அந்த பின் ஆகிக்கும். ஸோ இந்த பின்னுங்கிற ஆப்ஷன்லேயும் மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டிசேபிள்டாக தான் இருக்குது. இது எல்லாமே பெய்டு வெர்ஷனில் மட்டும்தான் எனேபிள்டாக இருக்கும். பெய்டு வெர்ஷனாக அவங்க இந்த ஆப்பை மாற்றணும் அப்படின்னா ப்ரோங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகும். ப்ளே ஸ்டோரில் பை பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ கன்னியை கொடுங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் 240 rupees. இதை கன்னியை கொடுத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும். கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா பெய்டு வெர்ஷனாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு எனேபிள்ட் ஆகும். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த பின்ஸ் ஆகட்டும், அந்த ஸ்வைப் பேட் ஆகட்டும், நீங்கள் வந்து இன்னும் நல்லா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.